கருவேப்பிலை குழம்பு வைக்கலாமா? முதல்ல கருவேப்பிலையெல்லாம் நல்லா இந்த மாதிரி ஆஞ்சிட்டு நல்லா வாஷ் பண்ணி வடிகட்டி வச்சுருக்கணும். நான் இங்கே 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அதில் ஒரு 10 மிளகு, 2 பூண்டு பொடியாக கட் பண்ணிட்டுருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை இதை போட்டு நல்லா மொறுன்னு வறுத்துன்றேன். இப்போ அதை நல்லா வறுத்துனுட்டோம். இதை கொஞ்சமாக ஜலம் ஊற்றி நம்ம அரைச்சணும்ல மிக்சியில். 2 டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் விட்டுக்கணும். கடுகு, வெந்தயம், பூண்டு, கருவேப்பிலை. இந்த வெங்காயம் 2 இது பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன், அதையும் போட்டு. உங்கள்கிட்ட சாம்பார் வெங்காயம் இருந்தால் அதை போட்டால் இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும். என்கிட்ட இல்லை, நிறைய போட்டு. மஞ்சள் பொடி, பெருங்காயம், இல்லை சாம்பார் பொடி போட்டுக்கோங்க 1 ஸ்பூன் போட்டு. இந்த அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா கருவேப்பிலை விழுது, அதையும் போட்டுக்கலாம். ஒரு லெமன் சைஸ் அளவு புளி இதுக்கு வேண்டியிருக்கும். அதை நான் நல்லா கரைச்சி இந்த டம்ளர், ஒரு பெரிய டம்ளர் வழியாக எடுத்து வச்சுருக்கேன். உப்பு, கொஞ்சமாக வெல்லம் போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு காஷ்மீரி சில்லி பவுடர் போடலாம். இதனால் கலரிங்கும் வரும், கொஞ்சம் காரம் சரியாக இருக்கும், பேலன்ஸ்டாக இருக்கும். அரிசி மாவு ஒரே 1 ஸ்பூன் அதுதான் போட்டிருக்கேன். மாவு குறைச்சப்புறமா ஒரு கொதி வரட்டும், அப்புறம் இறக்கிடலாம். இந்த கருவேப்பிலை குழம்பு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். ஏன்னா வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டிருக்கேன், நல்லா வெளியில் வைக்கிறது அவ்வளோ அட்வைசபிள் கிடையாது. ஆனால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தாராளமாக இதை வச்சுன்னு ஒரு 4 நாளைக்கு வச்சுன்னு சாப்பிடுங்க. ஸோ கருவேப்பிலை குழம்பு இஸ் ரெடி. சூடான சாதத்தில் நெய்யோ எண்ணெயோ உங்களுக்கு என்ன பிடிக்குமோ போட்டுன்னு சாப்பிடுங்க. பாருங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்தி ஆல்சோ.